சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனியில நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளேஸ் ஆகுறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஆனா, நீங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எதுலயுமே பிஜி, ஹாஸ்டல்லலாம் தங்குனதே இல்ல. பழக்கமே இல்ல. பட் எப்படி சென்னையில போய் பிஜி, ஹாஸ்டல்ல தங்குறது? ஸோ எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றீங்கன்னா, ஒரு வீடு பார்த்து நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம்னு முடிவு பண்றீங்க. வீடு பிடிச்சு தங்குற இடத்துல ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி இல்லை பல பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹாய் கோஷ் ஃபேமிலி, வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரிஸ் வித் பிந்து. நான் தான் உங்கள் பிந்து. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சென்னையில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு பார்க்க ஆரம்பித்தாங்க. பேச்சுலர்ஸ்க்கு வீடு அவ்வளோவா சென்னையில் கிடைக்கல, ஃப்ராங்காக சொல்லணுன்னா. அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்கப்போ ப்ரோக்கர் வச்சு ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த வீடு பார்க்க பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, லிட்ரலி அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காஞ்சனா 2 படத்தில் அந்த பங்களா காமிக்கிறப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் போட்டு லைக் நைட் வியூவில் காமிப்பாங்க அந்த படத்தில். பட் இங்கே மார்னிங் வியூவில் வித்தவுட் எஃபெக்ட்ஸ் காமிச்சுமே அந்த வீடு பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. யாராக இருந்தாலும் அந்த வீடு பார்த்தாலே போக மாட்டாங்க. பட் சென்னையில் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னால அவங்க ஓகே சொல்லி வீடு பார்க்க போனாங்க. ஃபர்ஸ்ட் வீடு பார்க்க போனப்போ ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப கம்மியாக வாடகை சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எல்லா கோஸ்ட் ஸ்டோரிஸ்லேயும் வர மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாடகை ஒரு 50,000 இருந்தாலும் தப்பில்லை, அவ்வளோ பெரிய வீடு. பட் வெறும் 15K சொல்லியிருக்காங்க. 5 பேருக்கு ரொம்ப கம்மியான வாடகை தான். அட்வான்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கேன்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா 4 ரூம். யாராவது சென்னையில் 4 ரூம் இருக்க வீடை 15,000க்கு சொல்லி விடுவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போவே பிள்ளைங்களுக்கு டவுட்டு வந்திருக்கணும். அவங்களுக்கு எதுவுமே தோணலை. ஓகேன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த கதையை நான் கேட்குறப்போ அந்த வீடு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண முடியாது, ஓனருக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நிறையா இன்சிடென்ட் சொல்கிறாங்க. அப்போ கூட உங்களுக்கு புரியலை என்னென்ன இன்சிடென்ட்ஸ்னு பார்ப்போம். வீட்டுக்கு போனோன்னே எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரு 2 days நல்லா தான் போச்சு. சொன்ன மாதிரி அந்த 2 days இவங்க கிச்சன் செட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபேன், டியூப் லைட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 5 பேரில் ஒரு ஆள் பிராமின். ஸோ அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம். என்ன பண்ணாங்க, ஒரு கடவுள் ஃபோட்டோ வாங்கி வைக்கலாம்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி வாங்கியும் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்ததில் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வீட்டில் சாமி ரூம் செட்டப்லாம் இல்லை. ஸோ ஒரு 2 ஃபோட்டோ வாங்கி ஹாலில் ஒரு ஓரமாக மாட்டி வச்சுருக்காங்க. ஆணிலாம் அடித்து மாட்டிலாம் வச்சுட்டாங்க. எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபோட்டோ மாட்டினது தான் ப்ராப்ளம். என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஃபோட்டோ மாட்டிட்டு பிள்ளைங்க ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டுங்க. வந்தோடனே ஈவினிங் வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ ஃபோட்டோ உடையலை, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பட் அந்த ஃபோட்டோ கண்ணாடியில் ஒரு மார்க், ஒரு பிளாக் கலர் மார்க். இப்போ ஹோமம்லாம் வளர்த்தா வரும், பட் இவங்க ஹோமம்லாம் வளர்க்கலை. அப்புறம் ஏன் அந்த பிளாக் கலர் மார்க் வந்துச்சு தெரில. லைக் எப்படி இருந்துச்சுன்னா, தீயில் ஃபயரில் வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மார்க். அந்த ஃபேஸை மறைக்கிற மாதிரி ஒரு பாதி ஃபோட்டோ கருப்பாயிடுச்சு. இதை நம்ம பிள்ளைங்க கண்டுக்கவே இல்லை. அந்த பையன் மட்டும் சொல்லியிருக்கான், அந்த பிராமின் பையன், இப்படி ஆகியிருக்கு, யாரும் பெருசாக மதிக்கலை. அதான் எதுவுமே இல்லையே, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தானேன்னு விட்டுட்டாங்க.
இது ஒரு இன்சிடெண்ட். சிவா வந்து சமைச்சு தான் சாப்பிடக்கூடிய ஒரு டைப். ஸோ அதுக்காகவே ஸ்டவ் எல்லாம் வாங்கி அந்த கேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி டெய்லி சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, கரெக்டாக ஒரு 1 வீக் அப்புறம் எவ்ரி மார்னிங் கேஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. கேஸ் லீக் ஆகுற மாதிரி. வாங்கி 1 வீக்கில் எப்படி கேஸ் பைப்லேருந்து ஸ்மெல் வரும்? வியர்டா இல்லையா? அவனும் என்னென்னமோ செக் பண்ணி பார்த்துருக்கான். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேருந்து ஸ்மெல் வருதுன்னு தெரியவே இல்லை. அப்புறம் பைப்பை கழட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது, பைப்பில் ஹோல்ஸ் இருக்குது. 4 to 5 ஹோல்ஸ் இருக்குது. யார் ஓட்ட போட்டிருப்பா? அதுவும் அவ்வளோ திக்கான பைப்பில். அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணி அதை சரி பண்ணி வச்சிட்டாங்க. புதுசாக மாட்டின பைப்பை ஒரு 3 days இருக்கும். மாட்டி ஒரு 3 நாள் தான் இருக்கும். 4வது நாள் திரும்ப அதே ஸ்மெல், கேஸ் ஸ்மெல். அந்த ஃபோட்டோவும் பிளாக் ஆகிட்டே போகுது. பார்த்தா அந்த பைப்லேயும் அதே மாதிரி 4லேருந்து 5 ஓட்டைகள் இருக்குது. நைட் எதுவும் எலி ஏதாவது வந்து ஏதாவது பண்ணுதா அப்படியும் பார்த்தாச்சு. அங்கே எதுவுமே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அந்த பைப்பை திரும்பவும் மாட்டினோங்க. திரும்பவும் 4 நாளில் அதே மாதிரி ஹோல்ஸ் வந்துருக்கு. சரி, நம்ம வீட்டில் இல்லாதப்போ ஏதோ ஒரு பூச்சி வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னு நினச்சிக்கலான்னு அதை சாதாரணமாக விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வுக்கு மாறிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வேற பிளாக் ஆகிட்டே போகுது. அந்த பையனுக்கு பார்த்து அந்த பிராமன் பையனுக்கு பயம் அவனுக்கு லைட்டாக இருக்குது. அப்புறம் நமக்கு தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்திருக்கு. எல்லோரும் ஊருக்கு போகிற டைம். ஒரு 3 நாள் யாருமே அந்த வீட்டில் இல்லை. எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. 3 நாள் அப்புறம் வந்து பார்த்தா இனிமே தான் ரியல் இன்சிடென்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது எல்லாருக்குமே. அது எல்லாருக்கும் தோணியிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. இவங்க 5 பேரும் ஒரே ஊர்னால ஒரே நேரத்தில் உள்ளே வந்திருக்காங்க. வந்து ஃபேன் போடுறாங்க. போட்ட அடுத்த செகண்ட் ஃபேன் கீழே விழுந்துருச்சு. ஓகே, கொஞ்ச நாள் ஆனனால லூஸ் கனெக்ஷன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சாமி ஃபோட்டோ 2ம் பிளாக்லேருந்து ரெட் ஆகியிருக்கு. ரெட்டிஷ் ஆகி அங்கே கடவுள் ஃபோட்டோவே தெரில, கடவுளோட ஃபேஸே தெரில, அவ்வளோ ரெட் ஆயிடுச்சு. அவங்க போகிறப்போ ஜன்னல் கதவு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க கம்ப்ளீட்டாக. எதுவுமே உள்ளே வர முடியாது. ஓகே, ஆனால் ரூம்குள்ளே போய் பார்த்தா பிள்ளைங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு, கீழெல்லாம் இல்லை, பீரோக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் கிழிஞ்சிருக்கு. எப்படி கிழியும்? வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. எப்படி ட்ரெஸ் கிழிஞ்சிச்சு? இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே இருக்கப்போவே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போது வந்தோடனே இப்படிலாம் நடந்தா என்ன ஆவாங்க பாவம். முக்கியமாக அந்த ஃபோட்டோ ரெட் கலரில் ஆனது தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், ஷேர் பண்ண முடியாது ப்ரைவசி ரீசன்ஸ்னால. இல்லை இல்லையா? ஸோ நைட்டு அவங்க டேபிள் ஃபேன் மாதிரி எப்படியோ கடன் வாங்கி தூங்கிட்டு இருந்திருக்காங்க 5 பேரும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வீடு காலி பண்ணணுன்னே தோணியிருக்கு. எல்லோரும் ஒரே இடத்துல தூங்கியிருக்காங்க. ஏன்னா ஃபேன் இல்லை. ஒரு ரூமில் தூங்கியிருக்காங்க. அது என்ன ரூம்னா ஹால். ஏன்னா 5 பேர் படுக்கிற அளவு ஒரு பெரிய இடம். நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சி கண்ணாடி வந்து ஒருத்தனோட கன்னத்திலே குத்திருச்சு. அக்யூரேட் டைமிங் வந்து 1:15
1:30க்குள்ளே இருக்கும். இவ்வளோ நாள் விழுகாத சாமி ஃபோட்டோ ஏன் நைட் 1:15க்கு விழுகணும்? ஏன் அந்த கண்ணாடி ஒருத்தரோட கன்னத்தில் குத்தணும்? ஆணியெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் விழுந்திருக்கு. ஒரு ஃபோட்டோ. எல்லாரும் அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. அந்த பையனோட கண்ணமே, அந்த சைடு கண்ணமே போயிடுச்சு. ஃபுல்லாக பிளட் ஆயிடுச்சு. இந்த கண்ணாடி இதை பார்த்துட்டு இருக்கப்பவே கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட டோர் ஃபாஸ்ட்டாக லாக் ஆகுது. வீட்டில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு பூச்சி இல்லை, எலி இல்லை. எல்லாமே ஒரே நேரத்தில் எப்படி நடக்கும்? எல்லாரும் எந்திரிச்சாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீட்டை விட்டு வெளில வந்தாங்க. வேறொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டாங்க அந்த நைட். அந்த பையன் பாவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவனுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு அவன் பாவம் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போவே இன்னொரு பையனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வந்து உடம்பு சுத்தமாக சரியில்லாமல் போகி அவனும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். இப்படி இவங்க 5 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இப்போது சிவாவும் இன்னொரு பையனும் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகலை. வீட்டுக்கு போய் அவங்க ட்ரெஸ்ஸஸ் சில திங்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு போகியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் உள்ளே போய் பார்த்தா அப்படியே நைட் அப்படியே அவசரமாக போட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. உள்ளே போய் பார்த்தா அந்த பையனோட பிளட் அந்த கண்ணாடி குத்தனால கீழே டைல்ஸில் பிளட்டாக இருக்குது. கிச்சனும் டோரும் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ அந்த பையனை தூக்கிட்டு இவங்க நைட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பிளட்டு மேலே யாரோ தேய்ச்சிட்டே வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போனான். கிச்சன் வரையும் அந்த பிளட்டு தேய்ச்சிட்டே போன மாதிரி ஒரு தடம் இருக்குது. 2 பேரும் பயந்தாங்க. பத்தாக்குறைக்கு பிளட்டு ஸ்மெல்லு வேற. அது எப்படி தேய்ச்சிட்டு யார் போனா? அது ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரியும் இல்லை, கையை வச்சு தேய்ச்ச மாதிரியும் இல்லை. பட் தேய்ச்சிட்டே கிச்சனுக்குள்ளே போன மாதிரி ஒரு தடம். அந்த பிளட்டெல்லாம் காஞ்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வேற. 2 பேரும் பயந்துட்டு வெளில வந்துட்டாங்க. எந்த திங்ஸும் எடுக்கலை. தனியாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு வேறு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக ஒரு 7 பேராக போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போகிறப்போ எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. நல்ல வேலை, ஏன்னா செத்துருப்பாங்க பசங்க பாவம். எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி டெம்பரரியாக இன்னொரு ஃப்ரெண்டோட வீடே சென்னையில் தான் இருக்குது, அங்கே வச்சுட்டு எங்களுக்கு வீடே வேணாம், நாங்கள் பிஜிக்கே போகிறோன்னு 5 பேரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஓனர் கடைசி வரை எதுவுமே சொல்லலை. காலி பண்ணுறீங்களா, காலி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாரு. வேறு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே சொல்லலை. என்ன நடந்துச்சு அதுவும் சொல்லலை. இதுவரையும் அந்த 5 பேரும் பிஜியில் தான் இருக்காங்க. இது நடந்து 1 இயர் ஆச்சு. இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை என்னோட மெயில் ஐடி அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியும் நம்ம பேசலாம்.